வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை மீண்டும் ஆரம்பம். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் அமைதியின்மை. பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உட்பட 41 போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம். இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் நரக விலை கொடுக்க நேரிடும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாரம் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. இதன்போது 13வது திருத்த சட்டம் தொடர்பிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு சபை முதல்வர் இவ்வாறு பதில் வழங்கினார். Requested a meeting with our president. So we will allow that meeting. You can raise this with the president. உங்கள் மீது அதிக நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கிறது. இந்த கேள்வி நாடாளுமன்றத்துக்கு உரித்தானதுகள்ல. நாம் அதனை தெளிவுபடுத்துவோம். ஸ்ரீதரன் எம்பி கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான கலந்துரையாடலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை ஜனாதிபதியிடம் முன்வைக்கலாம். அந்த கலந்துரையாடலை இந்த வாரத்துக்குள் நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்தியாவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இனப்பிரச்சனையாக இருக்கலாம், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம், இப்பொழுது இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம். புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே இந்த புதிய அரசியல் சாசனத்திலே 13வது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தயவு செய்து அரசாங்கம் இந்தியாவை பயத்துக் கொள்ள வேண்டாம். அண்மை காலமாக எனது நண்பர் தனது தமிழர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று சபையில் தெரிவித்தார். கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இனப்பிரச்சனையை அணுக வேண்டும். சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்களும் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 2009 வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது. அந்த சொல்லை அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் உங்களோட இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த சொல் என்பது ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது. உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? புதிய அரசியலமைப்பின் ஊடாக மலையக மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது மலையக மக்களுடைய பிரச்சனையும் அங்கு தீர்க்கப்படக்கூடிய ஒரு உள்வாங்கலை நீங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலே இருக்கின்ற எந்த குரோதங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் உருவாக்க இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டுவோம். உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கொண்டு வந்த இந்த 13வது திருத்த சட்டத்தை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களையும் நீங்கள் சற்று சிந்தித்து செயற்பட
அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கிரே முழுவாடை பால்மா. அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் காலம் வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்த விடயங்களை நிறைவேற்ற நேரம் வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலிருந்து சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தலைமையில் கூடியது. இதன்போது உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මැතිවරණ වේදිකාවල් වල කියපු දේ සහ වර්තමානයේ ක්‍රියාත්මක වන ක්‍රියාදාමයන් අතර තිබෙන පරතරය. அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என கூறியது. ஆனால் அந்த சட்டத்தை பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பறிக்கும் வகையில் தற்போது அரசாங்கம் பயன்படுத்தி வருகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக அடக்குமுறைகளில் ஈடுபடுவது நியாயமான செயலல்ல. தற்போதைய அரசாங்கம் பெரும் மக்கள் ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையின் கூடிய ஆதரவு கிடைத்தது. நீக்குவதாக கூறப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குமுறைக்குட்படுத்துகின்றனர். சொன்னதை செய்யும் அரசாங்கமாக இருந்தால் இந்த அடக்குமுறையை நிறுத்த வேண்டும். அரசாங்கம் நீக்குவதாக கூறிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சமூக வலைதள ஆர்வலர்களை கைது செய்தாலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை அவ்வாறு கைது செய்ய முடியாது என நீதிபதிகள் கூட கூறியுள்ளனர். அவ்வாறே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் யாரையெல்லாம் கைது செய்யலாம் என்பது குறித்து இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் பாடமும் புகட்டியுள்ளனர். தேர்தல் மேடைகளில் தற்போதைய அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு நீங்கள் கூறிய விடயங்களை செய்யும் போதோ அது மக்கள் சார்பான, மக்களுக்கு சாதகமாக அமைந்தால் எதிர்க்கட்சியின் ஆதரவை அதற்கு பெற்றுத் தருவோம். நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான திட்டங்களுக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம். அவ்வாறே நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம். அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவோம். அதற்கான மாற்று வேலை திட்டங்களையும் முன்வைப்போம். මැතිවරණ වේදිකාවල් වල කියපු දේ සහ වර්තමානයේ ක්‍රියාත්මක වන ක්‍රියාදාමයන් අතර තිබෙන පරතරය. நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. ආපදා සහන සහ පසු ආපදා සහන සේවාවන් සැලසීමේදී රජය මේ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කොට තිබෙනවා. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தோருக்கு ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் பாதிக்கப்பட்டோர் மீது நாம் விசேட அவதானத்தை செலுத்தியுள்ளோம். நாட்டில் உள்ள 24 மாவட்டங்கள் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. பிரதானமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா, வடமேல், மத்திய மாகாணங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. அதன் அடிப்படையில் 1,39,439 குடும்பங்களைச் சேர்ந்த 4,69,872 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை 247 தற்காலிக பாதுகாப்பு தங்குமிடங்களில் 12,348 குடும்பங்களைச் சேர்ந்த 38,616 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். எனினும் தற்போதைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 79 தங்குமிடங்களில் 2,494 குடும்பங்களைச் சேர்ந்த 7,947 பேர் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதற்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது அனர்த்த உதவிக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். වක්‍රම බලපෑමට ලක් වූ පුරවැසියන් ප්‍රමාණය මෙම සීමාව ඉක්මවා යා හැකි වන බැවින් நாடாளுமன்றத்தில் தாக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எனக்கு உரையாற்றுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக பிற்பகல் 2 மணி அளவில் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு சென்றேன். இன்றைய நாளுக்கான அலுவல்கள் பற்றி என்னிடம் கலந்துரையாடல் எதுவும் நடத்தப்படவில்லை. ஆதலால் நாளைய தினம் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக சென்றேன். அங்கு அதிகாரிகள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் என்னை மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். நாளைய தினம் மாலை 4 மணி அளவில் எனக்கு நேரம் தர முடியும் என அவர்கள் கூறினார்கள். எந்த ஒழுங்கின் அடிப்படையில் நேரத்தை தீர்மானிக்கிறீர்கள் என நான் கேட்டேன். சுஜித் என்பவரிடமும் இன்னும் ஒரு நபரிடமும் இது பற்றி கேட்குமாறு அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு தனி தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் கட்சி தலைவர் என்ற வகையில் எனக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் நான் கூறினேன். அப்போது சுஜித் என்ற நபர் என்னை தாக்கினார். அவர் என்னுடைய தந்தையின் வயதை ஒத்தவர். அவர் மீது நான் மீண்டும் தாக்குவதற்கு ஒரு செகண்ட் நேரம் கூட எடுத்திருக்காது. இதேவேளை இந்த விடயம் குறித்து சபாநாயகரிடம் முறையிடுமாறு அந்த சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலைமை தாங்கிய ஹேமாலி வீரசேகர அறிவுறுத்தல் வழங்கினார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முகமது சலீம் அலீம் சபாநாயகர் அசோக ரன்வல முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை வென்றது. இதன்படி கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நலீம் நியமிக்கப்பட்டதை அடுத்து இன்று சபாநாயகர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை நாடாளுமன்றத்தை நாளை இரவு 9:30 வரை நடத்துவதற்கு சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தலைமையில் இன்று கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தின் ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலை தொடர்பில் நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தை தொடர்ந்து வாக்கெடுப்பு முடிவடைந்ததும் பிற்பகல் 5:30 மணிக்கு எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் அனர்த்த நிலைமைகள் குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் என நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று காலை அமைதியின்மை ஏற்பட்டது. அரசு தனியார் பேருந்து தரப்பினருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டமையினால் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இன்று காலை அமைதியின்மை ஏற்பட்டது. வவுனியாவிலிருந்து கல்முனை நோக்கி புறப்பட தயாராக இருந்த அரசு பேருந்து தரப்பினருக்கு தனியார் பேருந்து தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. அரசு பேருந்து புறப்படுகின்ற நேரம் தொடர்பிலேயே குறித்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து இருதரப்பிற்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தியிருந்தனர். இதேவேளை பேருந்து நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து சபையினர் நேர கணிப்பாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்து வவுனியாவில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருவதுடன் அரசு பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வடமாகாண வர்த்தக சந்தை யாழில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடாத்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சந்தை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. மேலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை விசேட கலாசார நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன. இன்றைய ஆரம்ப நாள் நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் முதல்நிலை அதிகாரி வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். இந்த சந்தையில் நெசவு உற்பத்திகள், கைப்பணி உற்பத்திகள், உணவு உற்பத்திகள், ஆடை உற்பத்திகள், விவசாய உற்பத்திகள் மற்றும் தொழில் வழிகாட்டல் வியாபார ஆலோசனைகள் உள்ளடங்கலாக 60 கூடகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் ஒரு குடும்பம் மட்டும் நலன்புரி நிலையத்தில் இருப்பதாகவும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே நிலவிய சீரற்ற வானிலை காரணமாகவும் இரநமடு குளம் திறந்துவிட்டமை காரணமாகவும் எங்களுடைய மாவட்டத்திலே அன்னளவாக 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. அவர்களில் 2000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அன்னளவாக 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நலம்புரி நிலையங்களிலே
தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற வானிலை சீரடைந்து வந்தமையினால் நிலம்புரி நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்போது இன்று எங்களுடைய மாவட்டத்திலே ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே நிலம்புரி நிலையத்திலே தங்கியிருக்கின்றனர். அதே போல உறவினர் நண்பர்கள் வீடிலே 20 குடும்பங்கள் தற்போது தங்கியிருக்கின்றனர். தற்போது மக்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு படிப்படியாக திரும்பிக் கொண்டிருக்கின்றது. எனினும் கடந்த வாரம் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக எங்களுடைய பிரதேசத்திலே பல்வேறு உட்கட்டுமானங்கள், விவசாய நடவடிக்கைகள், கால்நடை வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி புளியம்பொக்கனை கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட துவரையாற்றை அண்டிய பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் அழிவடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் உரிய அதிகாரிகள் வயல் நிலங்களை பார்வையிட்டு நஷ்டஈட்டை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புளியம்பொக்கன கிராமத்தில் நாயந்திரபுரம் கிராமத்தில் கனமழை காரணமாக 2 மாட குளங்கள் எல்லாம் திறந்து விடப்பட்டு எங்களோட வெள்ளாண்மைகள் சீரழிஞ்ச நிலையில் எல்லாம் வெள்ளாண்மைகள் படுத்து அழகி சிதம்பி நாங்கள் இப்போ எல்லாம் எடுத்து பார்த்து நாங்கள் பஜலை போட்டும் பெருமாண்ட கேள்விக்குறியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வெள்ளாண்மை செய்யதான் 10 ஏக்கர் காணி குத்தகைக்கு வேண்டி தான் வச்சினேன். அது ஆத்தங்கரையோட வச்சினேன். வச்சு எனக்கு மட்டும் தான் சரியாக அழிஞ்சு போச்சு. காலப்போக வயல் செய்கை மேற்கொண்டு வருகின்றோம். இதில் நாங்கள் குத்தகைக்கு எடுத்தான் வயல்களை செய்கின்றோம். சென்ற வருடமும் நாங்கள் வயல்களை செய்து நோயினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் அதில் பயன்பெறவில்லை. இவ்வருடமும் மழை வெள்ளம் காரணமாக வயல் நிலம் முழுவதும் அடித்து செல்லப்பட்டு அழுகிய நிலையில் நெற்பயிர்கள் காணப்படுகின்றன. இதன் மூலம் நாங்கள் பசலைகளையோ மருந்துகளையோ போட்டு மீள பெறுவோம் என்றது சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது. கடன்களையும் வங்கி மூலம் பெற்று அடைவுகளையும் வைத்துத்தான் பெற்று வந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த வெள்ளாண்மை இன்முறை கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வங்கியில் இருந்து பெற்ற கடன்களையும் அடைக்க முடியாது, அடைவு வைத்த நகைகளையும் மீள பெற முடியாத நிலையில் தான் உள்ளோம். ஆனால் நீங்கள் இதுகளை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இதற்கான ஒரு இழப்பீட்டு தொகையினை தந்ததுமாறு தங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த சீரற்ற காலநிலை காரணமாகவும் அதிக மழை காரணமாகவும் 7603 ஹெக்டேர் விவசாய செய்கை அழிவடைந்துள்ளதாக மன்னார் மாவட்ட கமநல சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இலுப்பைக்கடவை கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட 1100 ஹெக்டேர் விவசாய நிலங்களும், மாந்தை பகுதியில் 1168, நானாட்டானில் 768 ஹெக்டேருமாக மொத்தம் 7603 ஹெக்டேர் விவசாய செய்கை அழிவடைந்துள்ளது. இம்முறை மன்னார் மாவட்டத்தில் காலபோக செய்கைக்கு என 11776 ஹெக்டேர் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 4173 ஹெக்டேர் விவசாய செய்கை மாத்திரம் தற்போது பகுதியளவில் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்முறை விவசாய செய்கைக்காக பல விவசாயிகள் அரசு மற்றும் தனியார் வங்கிகளிலும் கிராம மட்ட அமைப்புகளிடமும் கடன்களை பெற்றுள்ள நிலையில் அவற்றை மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தள்ளுபடி செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வந்த வெள்ளத்தால் அழிவடைஞ்சிட்டு அதால் இப்போ நாங்கள் இந்த கடன்கள் பட்டு தான் செய்தது. வெள்ளாமைகள் விவசாயம் லோன் எடுத்தது, வேங்கல் லோன் எடுத்தது, மற்றது மாசங்கள்லேருந்து எடுத்ததால் எங்களுக்கு வெள்ளாமை அழிஞ்சிட்டு இது கொண்டு எங்களுக்கு இந்த அழிவுக்குரிய கடன்களை தள்ளுபடி செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்குரிய நஷ்டோட அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தரணும். மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஜிம்ரோன் நகர் கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 200 குடும்பங்களுக்கு இன்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக நலன்புரி நிலையங்களில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் நலன்புரி சங்க ஐக்கிய ராஜ்யத்தின் தலைவர் ஜேம்ஸ் பத்திநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பில் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஜிம்ரோன் நகர் ஆலயத்தில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன், மன்னார் நலன்புரி சங்க ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் பத்திநாதன், மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கேத்லீபன், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி எஸ் திவாகரி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களுக்கு அக்கரைப்பற்று ராணுவ முகாமின் 241வது படைப்பிரிவினர் உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். இன்றைய தினம் ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவின் அலிகம்பை மற்றும் ஆலையடி வேம்பு போன்ற பிரிவு சேர்ந்த பயனாளிகளுக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. 241ஆம் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் டானிக பத்ரரட்னவின் முயற்சியின் பயனாக மேஜர் ஜானக சுபசிங்கவின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வில் ஆலேடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் கலந்து கொண்டார்.
அம்பாறை நிந்தாவூர் காசிம் உலும் அரபு கல்லூரிக்கு புதிய நிர்வாக சபை ஒன்றை நியமிக்குமாறு சம்பாந்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற அனர்த்தத்துடன் தொடர்புடைய நிந்தாவூர் ஹாசிபுல் உலும் அரபு கல்லூரிக்கு புதிய நிர்வாக சபை ஒன்றை நியமிக்குமாறு சம்பாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார். அரபு கல்லூரியின் தற்போதைய நிர்வாக சபையினை கலைத்துவிட்டு புதிய நிர்வாக சபையினை உடனடியாக நியமிக்குமாறு முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்திற்கும் நீதவான் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார். மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்ற அனர்த்தம் காரணமாக குறித்த அரபு கல்லூரியின் 6 மாணவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தமை யாவரும் அறிந்தது. சம்பவம் தொடர்பில் அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் ஆகியோர் டிசம்பர் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய இருவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் அனர்த்தம் தொடர்பான விசாரணைகள் சம்பாந்துறை நீதவான் டி கருணாரட்ன முன்னிலையில் இடம்பெற்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிந்தாவூர் ஹாசிம் அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் ஆகியோரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் செல்ல மன்று அனுமதித்தது. இவ்வழக்கு விசாரணைகள் முடியும் வரை குறித்த அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவுரையாளர் ஆகியோர் அரபு கல்லூரிக்கு செல்லக்கூடாது எனவும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். விசாரணையின் போது காரதீவு பிரதேச செயலாளர், மாவட்ட அனர்த்த நிவாரண சேவைகள் அதிகாரிகள் ஆகியோரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். வழக்கினை நீதவான் எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததோடு நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரையும் அடுத்த தவணையின் போது மன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று உள்ளடங்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தினை விரிவுபடுத்துதல் எனும் துணைப்பொருளில் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றன. கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனமும் இணைந்து மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் இருந்து உனது நலனுக்கான தீர்மானம் எடுப்பதில் உனக்காக நான் துணை நிற்பேன் எனும் துணைப்பொருளில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தனர். மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபம் வரையில் இந்த ஊர்வலம் வருகை தந்ததுடன் அங்கு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றன. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனத்தின் தலைவர் எஸ் அருள்ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர், பொறியியலாளர் என் சிவலிங்க பங்கேற்றார். மாற்றுத்திறனாளிகளாக இருந்த சாதனை படைத்தவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்ட 41 போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உட்பட 41 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 5 பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் 36 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக இருந்த மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HWIS முத்துமால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் EMMS தெகிதெனிய நுகைகொட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் KP மனதுங்க போலீஸ் ஊடக பணிப்பாளராகவும் போலீஸ் ஊடக பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிகால் தல்துவ குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபராக தொடர்ந்து பணியாற்றுவார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க மாட்டாது என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசியல் சுயலாபம் கருதி நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் அமைந்துள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
සහ මේ ආකාරයට ජාතිවාදයේ හිසෝසවන්න යලිත් වටයකින් අපි කිසිසේත් මිට දෙන්නේ නැහැ. මොකද நாட்டில் மீண்டும் இனவாத செயற்பாடுகள் தலைதூக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. மக்களை குழப்பி இனவாத அரசியலை பரப்பும் பொறிமுறை தற்போது உருவெடுத்திருக்கின்றது. கடந்த வாரத்தில் நாம் அதனை அவதானித்தோம். ஆகவே மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற இனவாத அரசியலை மேற்கொள்கின்ற செயல்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இனவாதத்தை தூண்டுகின்ற அல்லது அதனை ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் செயற்படுவோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க நாம் தயாராக உள்ளோம். ஆனால் அதனை விடுத்து புதிய சட்டமொன்றை கொண்டுவர எதிர்பார்த்துள்ளோம். அரசியல் சுயலாபம் கருதி நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. மேலதிக சட்டங்களை கொண்டு வந்தேனும் இனவாதத்தை நிச்சயமாக இல்லாதொழிப்போம். அதுவே எம்முடைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். கருத்து சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் எந்த சட்டமும் எமது அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட மாட்டாது. යළිත් වටයකින් ජාතිවාදය ඇවිස්සීම සඳහා වන වැඩසටහනක් වැඩ පිළිවෙලක් සැලසුමක් දියත්වමින් තිබෙනවා නිරීක්ෂණය වෙනවා. கடந்த 2023ஆம் ஆண்டில் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தலில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனு பத்திரங்களை மீளப்பெறல் மற்றும் புதிய நியமனங்களை கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனு பத்திரங்களை மீளப்பெறல் மற்றும் புதிய நியமன பத்திரங்களை கோருவதற்கான ஏற்பாடுகளை வகுப்பதற்காக உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகளின் சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் 2023ஆம் ஆண்டில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனு பத்திரங்களை இரத்து செய்து புதிய நியமன பத்திரங்கள் கோரப்பட்டு தொடர்ந்து வரும் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய வட்டார மற்றும் பட்டியலூடாகவே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர். අති සුකෝභෝගී වාහන විධිමත් ක්‍රමවේදයකට අනුව අපහරණය කිරීම. அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சில அதிசொகுசு வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்கு அதிகளவில் செலவாகின்றது. ஆகவே அவ்வாறான அதிசொகுசு வாகனங்களை பாவனையிலிருந்து அகற்றுதல் பொருத்தமாக அமையும். அதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களில் காணப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பாக முறை சார்ந்த ஆய்வொன்றை மேற்கொண்டு அதற்கிணங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டு திரைசேரியின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான சுற்றறிக்கை மூலம் ஆலோசனை வழங்குவதற்காக திரைசேரி செயலாளருக்கு அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. අතිසුකෝභෝගී වාහන රජයට බරක් වෙලා තිබුණේ 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி 77வது சுதந்திர தின வைபவம் இடம்பெறவுள்ளது. அந்த வைபவத்தை நடாத்துதல் மற்றும் அதன் ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகளுக்குரிய வழிகாட்டல்கள், நெறிப்படுத்தல்கள் மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலும் பிரதமரின் பங்கேற்புடனும் அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. கடும் மழையுடன் கூடிய அனர்த்த நிலையின் காரணமாக நெற்செய்கைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையும் அதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதிக்கு தற்போது காணப்படுகின்ற மட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு பொருத்தமானதென அமைச்சரவை கருதுகின்றது. அதற்கமைய இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரமின்றி எதிர்வரும் 20ஆம் திகதி வரை எமது நாட்டுக்கான அரிசி இறக்குமதியை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அனுமதி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அதில் 52,000 மெட்ரிக் டன் அரிசி அரசாங்கத்தினூடாக இறக்குமதி செய்யப்படுகின்றது. அந்த விடயத்தை மேலும் துரிதப்படுத்தும் நோக்கிலேயே நாம் தனியாருக்கும் அனுமதி வழங்கியுள்ளோம். உள்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமே இந்த இறக்குமதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். சந்தையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைக்கு தற்காலிக தீர்வாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் முன்னரே போன்று விளையாட முடியாது. அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழேயே இந்த நடவடிக்கைக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 18 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 18 இந்திய மீனவர்களுக்கும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பருத்தித்துறை கடற்பரப்பில் இன்று அதிகாலை இந்திய மீனவர்கள் படகொன்றுடன் கைது செய்யப்பட்டனர். குறித்த 18 இந்திய மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி கிரிஷாந்தன் பொன்னுத்துறை மீனவர்களை வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். பயிர் அழிவு காப்புறுதி பெற்றவர்களுக்கான நடமாடும் சேவை கிளிநொச்சி புளியம்பொக்கனையில் இடம்பெற்றது. பயிர் அழிவு காப்புறுதி பெற்றவர்களுக்கான நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சி புளியம்பொக்கனை கமநல சேவை நிலையத்தில் இடம்பெற்றது. கமநல காப்புறுதி சபையினரால் கடந்த போகங்களில் பயிர் அழிவுகளுக்கு காப்புறுதி பெற்றவர்கள் தாம் பெற்ற காப்புறுதியின் திருப்தியின்மை காணப்படுமாயின் அது தொடர்பில் மேல்முறையீடு செய்வதற்கான நடமாடும் சேவை கிளிநொச்சி மாவட்ட கமநல பாதுகாப்பு சபையினரால் நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கமைய புளியம்பொக்கனையில் இடம்பெற்ற நடமாடும் சேவையில் விவசாயிகள் தமது முறைப்பாடுகளை பதிவு செய்தனர். இதில் கிளிநொச்சி மாவட்ட கமநல காப்புறுதி சபை உதவி பணிப்பாளர் பூரணச்சந்திரன் உள்ளிட்ட உத்தியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் ரொனால்ட் லூ நாளை மறுதினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவர் இன்று முதல் 10ஆம் தேதி வரை இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அதற்கிணங்க நாளை மறுதினம் அவர் கொழும்பை வந்தடைய உள்ளார். அமெரிக்கா மற்றும் இலங்கை கூட்டாக இணைந்து நிலையான பொருளாதார வளர்ச்சி, ஊழல் எதிர்ப்பு மற்றும் மக்களுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர் தமது விஜயத்தின் போது முன்னிலைப்படுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கமே டிசம்பர் மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவிதமான திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 12.5 கிலோகிராம் நிறைவுடைய எரிவாயுவின் விலை 3690 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் நிறைவுடைய எரிவாயுவின் விலை 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் நிறைவுடைய எரிவாயுவின் விலை 694 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த நவம்பர் மாதமும் லிட்ரோ எரிவாயு விலையில் எவ்விதமான திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் நினைவுகூர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர் மதுபாஷன ரணஹின்சா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் நினைவுகூர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர் மதுபாஷன ரணஹன்சா தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் முன்பாக யுத்தத்தில் அங்கவீனமடைந்த இராணுவ வீரர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமக்காக யுத்த මර්ධනය කරන්න ආණ්ඩුව දඩයම් කරන්න සූදානම් වෙනවා. අපි දන්නවා ඔවුන්ගේ ආණ්ඩුව எமக்காக யுத்தத்தின் போது உயிர் நீத்த இராணுவத்தினரை நினைவு கூறும் பொருட்டோ இன, மத, மொழி, கட்சி பேதங்களை களைந்து இந்த இடத்தில் கூடியுள்ளோம். எமக்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்த இராணுவத்தினரை கௌரவிக்கும் நோக்கிலேயே நாம் ஒன்றிணைந்துள்ளோம். தடை செய்யப்பட்ட இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை நினைவு கூற வடக்கு கிழக்கில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிங்களவர்கள் என்பவர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காக தமது உயிரையும் தியாகம் செய்தவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். හිටපු හෙන්ජයියන්ව දාලා පොලිසියට ඔවුන්ට තනතුරු දීලා ඔවුන් මේක මර්ධනය කිරීමේ ක්‍රියාපටිපාටිය දැන් සූදානම් කරලා තියෙනවා. අපි කියන්න කැමති තමුත්තේගම එලාර රජතුමනි ඔබට අපි බය නැහැ. ඔබතුමා சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா யாழில் இன்று நடைபெற்றது. இலங்கை விழிப்புலனற்றோருக்கான அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. வெளியிலார்க்கு வழிகாட்டுவோம், வெள்ளைப்பிரம்பிற்கு மதிப்பளிப்போம் எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் மங்கள விளக்கேற்றில் அகவணக்கத்துடன் ஆரம்பமான நிகழ்வு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன.
பலாலி விமான நிலையத்தில் காணப்படுகின்ற அசௌகரியங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பலாலி விமான நிலையத்தில் காணப்படுகின்ற அசௌகரியங்கள் தொடர்பில் விசேட தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்க முடியும் என வடமாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார். அதற்கிணங்க பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்கள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டார் விமான நிலையத்தின் செயற்பாடு முகாமையாளர் அமரதுங்க 07746539115 என்கின்ற இலக்கத்திற்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் 0222219373 என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ள முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பயனாளிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த தகவலை வடமாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் குடத்தனை அமெரிக்க மிஷன் முன்பள்ளி ஒளிவிழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை கிறிஸ்து நற்தூது பணியக அமெரிக்கன் சிலோன் மிஷன் முன்பள்ளி மாணவர்களை வழியனுப்பும் விழாவும் ஒளிவிழாவும் இன்று போதகர் கமலகுமாரன் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பிரதம விருந்தினராக வடமராட்சி வலய முன்பள்ளி கல்வி பணிப்பாளர் சத்யசீலன் பங்கேற்றார். இதன்போது முதலாம் தரத்திற்கு செல்ல உள்ள 12 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினராக குடத்தனை கிராம சேவகர் திருப்பதி நிஷாந்தன் பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினராக வடமராட்சி கிழக்கு முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி ஜெயந்தினி சிவஞானம் பங்கேற்றார். நிகழ்வில் முன்பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் பொல்வத்தே ஜனக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் பொல்வத்தே ஜனக வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்களுடன் களத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை மோதரவில் பிரதேசத்தில் களத்துறை போலீசாரில் சுற்றி வளைப்பின் போது மொரட்டுவை முரவத்த பகுதியைச் சேர்ந்த 31 வயதான நபர் பொல்வத்தே ஜனக கைது செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.